லட்சியத்தில் நீ விண்ணைத் தொடும் அளவிற்கு வளர வேண்டும் என்றால் உன் வியர்வை மண்ணைத் தொட வேண்டும். இங்கு நான் வியர்வை என்று குறிப்பிடுவது விடாமுயற்சி. விடாமுயற்சி இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்க முடியாது என்று வெற்றியடைந்த பலர் வாழ்க்கையை நோக்கினாலும் அவர் முன்னேற்றத்திற்கு காரணமாக இருந்தது விடாமுயற்சியாகத்தான் இருக்கும். நண்பா, வாழ்க்கை போகும் போக்கில் நாம் சிலவற்றை கடந்து செல்ல கற்றுக்கொள்ள வேண்டும், பலவற்றை மறக்க வேண்டும். அப்போதான் மிச்சம் இருக்கிற வாழ்க்கை நமக்கு சந்தோஷமா நிம்மதியா இருக்கும். நடந்து போன துயரமான சம்பவங்களை மனசுலேயே வச்சுக்கிட்டு இருந்தா உங்களுக்கு துக்கம்தான் மிஞ்சும். அதை மறந்துட்டு மிச்சம் இருக்க வாழ்க்கையை சந்தோஷமா வாழணும்னு முடிவிடுங்க. இன்றைய நாள் எழுதப்படாத பலகைன்னு நினச்சிக்கோங்க. அதில் நீங்கள் இப்போ எழுதுறது தான் எழுத்துக்கள். ஏற்கனவே எழுதப்பட்ட எழுத்துக்களை அழிச்சிருங்க. புதுசாக நீங்கள் எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையை அமைச்சுக்கோங்க. அப்போ தான் நிம்மதியாக வாழ முடியும். நம்ம கடந்த காலத்தை நினைவு கூற தான் முடியும், அதை போய் மாற்ற முடியாது. நிகழ்காலத்தை இப்போ அனுபவித்து வாழ முடியும். ஆனால் நிகழ்காலத்தை அனுபவித்து வாழ்ந்தால் நிகழ்காலத்தில் என்னென்ன முயற்சிகள் செய்யணுமோ அதை செஞ்சு நம்ம வாழ்ந்துட்டு வந்தால் வருங்காலம் நம்ம நினச்ச மாதிரி அமையும். நம்ம விருப்பப்படுற மாதிரி வருங்காலத்தை அமைக்கணும்னா நம்ம நிகழ்காலத்தில் என்ன உழைக்கணுமோ அந்த உழைப்பை போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் எதிர்காலத்தில் நம்ம நினச்ச வெற்றி நம்மளுக்கு கிடைக்கும். வாழ்க்கையில் எல்லா விஷயமும் நம்மளுக்கு அழகாகவே அமையணும்னு நினைக்கக்கூடாது. நமக்கு அமைஞ்சதை அழகாக எப்படி மாற்றிக்கணுன்றது தான் பார்க்கணும். ஏன்னா எல்லா விஷயமே நீங்கள் நினச்ச மாதிரி நடக்காது. அது வாழ்க்கை இல்லை, அதுவாக நடக்கும். அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கணும், இல்லை கிடைச்சதை ஏற்றுக்கணும். அதுதான் வாழ்க்கை. ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு முன்னாடியே பல முறை யோசிக்கணும். இது சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அதை மாற்ற முடியாது. அதே மாதிரி ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடியும் பல முறை யோசிக்கணும். யோசித்து அந்த செயலை செய்யணும்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் அதை நிறுத்தக்கூடாது, செஞ்சு முடிச்சிடணும். துணிச்சலோடு அதை செய்யணும். உன்னுடைய ஆசைகளுக்கு தான் பார்த்தீங்கன்னா எதிர்காலம் தேவைப்படுது. நீ ஆசைப்பட்டதை அடையணும்னா உன்னால் எதிர்காலத்தில் தான் அடைய முடியும். ஆனால் நீ ஆனந்தமாக வாழணும்னா இப்போ இருக்கிற நொடியே ஆனந்தமாக வாழ முடியும். அதாவது அது உன்னோட சாய்ஸ் தான். நான் இப்போ மகிழ்ச்சியாக இருக்க போகிறோன்னு முடிவு எடுத்துட்டா நீ மகிழ்ச்சியாக இருக்க முடியும். உன் மனசை உன்னால் மாற்றிக்க முடியும். ஆனால் நீ என்ன நினைக்கிறேன்னா, நான் ஆசையை அடைந்த பிறகு தான் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன்னு நினச்சதுனால தான் உனக்கு இப்போ நிகழ்காலத்தில் மகிழ்ச்சியாக வாழ முடியல. ஆனந்தமாக வாழ்வதற்கு நிகழ்காலமே போதும் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஆனந்தமாக இப்போத்துலேருந்தே நீங்கள் ஆனந்தமாக வாழ ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கையாக இருக்கும். ஆனந்தமாக நீங்கள் செய்கிற ஒவ்வொரு முயற்சியிலையும் உங்களுக்கு வெற்றி தான் கிடைக்கும், வேறு எதுவும் கிடைக்காது. உங்கள் வாழ்க்கையில் துன்பங்கள் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும் போது என்கிட்ட ஒரு மந்திரம் இருக்குது. அதை நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த துன்பம் உங்களை பாதிக்காமல் நீங்கள் பார்த்துக்கலாம். அது என்ன மந்திரம்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மனசுக்கிட்ட நீங்கள் சொல்லிக்கணும், இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா உங்கள் மனசுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். துன்பம் வரும்போதும் சரி, இன்பம் வரும்போதும் சரி, அதில் ரொம்ப ஈடுபட்டு கொள்ளாமல் ஒரு பிடிப்பு கொடுக்காம இதுவும் கடந்து போகும் என்று நினச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை நடுநிலையாக புத்தர் கூறிய மாதிரி வாழ முடியும். உங்களால் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னா சாதாரணமாக உழைச்சா அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. அது பெரிய வெற்றியாகவும் இருக்காது. வெறியோடு உழைக்கணும். இது எனக்கு கிடைச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு வெறியோடு உழைக்கணும். மனுஷனுக்கு காற்று எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி அவனோட லட்சியத்தை அடையிறதும் அவனுக்கு ரொம்ப முக்கியமாக. அந்த மாதிரி ஒரு மனப்பான்மையோடு அவன் உழைச்சானா அவனுக்கு பெரிய வெற்றி கிடைக்கும். சூரியன் எப்படி ஒவ்வொரு நாளும் காரணம் எதுவும் சொல்லாமல் நேரத்துக்கு வருதோ அதே மாதிரி நேரத்துக்கு உன்னோட வேலையை நீ செஞ்சு பழகணும். எந்த ஒரு காரணத்தையும் சொல்லி அது தள்ளி போடக்கூடாது. தள்ளி போடுறது தான் மாபெரும் பிரச்சனை. தள்ளி போடாமல் அந்தந்த வேலையை அந்தந்த டைமுக்கு செஞ்சுக்கிட்டு வந்தாலே உன்னோட வாழ்க்கையில் முன்னேற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது. நேரத்துக்கு ஒரு விஷயத்தை செய்கிறவன் மனுஷன்தான் வெற்றியாளனாக திகழ்கிறான். ஒரு மனுஷன் சொல்கிறான், நான் ஓடுவேன் ஆனால் விழமாட்டேன் அப்படின்னு சொல்கிறான்னா அது வெறும் நம்பிக்கை தான். ஆனால் விழுந்தாலும் எழுந்து ஓடுவேன்னு ஒரு மனுஷன் சொல்கிறான்னா அதுதான் தன்னம்பிக்கை. அவன் மேலே அவனுக்கு இருக்க நம்பிக்கை. எத்தனை முறை விழுந்தாலும் எழுந்து ஓடிக்கிட்டே இருக்கணும். எந்த ஒரு செயலையும் அதன் மேலே இருக்க ஆர்வம் கொஞ்சம் கூட குறையாமல் கடைசி வரை நம்ம செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா அதில் வெற்றி மட்டும்தான் கிடைக்கும். தோல்விக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் நீங்கள் செய்கிற முயற்சியில் கடைசி வரை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நான் இதில் வெற்றி அடைந்தே தீர்வேன்ற ஒரு மனப்பான்மையோடு நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு டவுட்டோட ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யும் போது பார்த்தீங்கன்னா அதில் வெற்றியும் கிடைக்கலாம், தோல்வியும் கிடைக்கலாம். மோஸ்ட் ப்ராபப்ளி தோல்வி தான் கிடைக்கும். நீங்கள் தன்னம்பிக்கையோட நான் வெற்றி அடைஞ்சே தீருவேன், இதில் நான் வெற்றி அடையிறத தவிர வேறு வழியே இல்லைன்னு நினச்சி ஒரு வேலையை நீங்கள் செய்யும் போது அதில் உங்களுக்கு வெற்றியை தவிர வேறு எதுவுமே கிடைக்காது. நீ உன்னோட எதிரியை பார்த்து பயப்படாத.
எதிரி வந்தானா எதிரில் வந்தானா அப்படியே அமைதியாக இரு. உன்னோட அமைதி வந்து எதிரிக்கு குழப்பத்தை உண்டாக்கும். இதுவே நீ எதிரியை பார்த்து பயந்தனா அவனுக்கு ஒரு தைரியம் கிடைக்கும். அதனால் அமைதியாக இரு. என்ன ஒரு பிரச்சனை நடந்தாலும் அமைதியாக இரு. ரியாக்ட் பண்ணாத. எதிரியை பார்த்து நீ ரியாக்ட் பண்ணும்போது தான் பகை இன்னும் வளரும். நீ உன்னோட வேலை என்னன்னு முடிவு பண்ணி அந்த வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரணும். அதில் நீ வெற்றி பெறவே அதுதான் உனக்கு லட்சியமாக இருக்கணும். வாழ்க்கை நீ நினச்ச மாதிரி தான் அமையுது. நீ நினச்ச விஷயத்தை தான் உனக்கு கொடுக்குது. அதனால் நல்ல விஷயங்களை நினைக்க தொடங்கு. உனக்கு வேணுன்ற விஷயத்தில் கவனம் செலுத்து. அதை இந்த பிரபஞ்சம் உன்னிடம் வந்து சேர்க்கும். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.